இப்போ வயிறு புண்ணு, வாய் புண்ணுக்கெல்லாம் நம்ம ஆட்டு தோஞ்சலும் ஆட்டுக்குடலும் செய்வோம். இப்போ நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் வெஜ்ஜில் இந்த அத்திக்காய் இருக்குது பாருங்கள், இது கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. ரொம்ப வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு பாலெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு 100 கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு அத்திக்கால் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை போட்டு அத்திக்காய் வேக வச்சுருக்கோம் பாருங்க, அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.